நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடிய பொய், வதந்தி, கட்டுக்கதை மற்றும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடிய உண்மை, யதார்த்தம், நிதர்சனம். இது எல்லா துறையிலையுமே உண்டு. அதுவும் குறிப்பா கிரிப்டோல கொஞ்சம் அளவு தூக்கலாவே இருக்கும். எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஃபால்ஸ் ப்ராபகண்டா, மித் அல்லது பொய்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரியும். உண்மையை காட்டிலும் பொய் ரொம்ப வேகமாக பரவும். அப்போ அந்த கிரிப்டோல இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸ் ப்ராபகண்டா அல்லது இந்த மித், அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான ஃபால்ஸ் ப்ராபகண்டா இருக்கு. அந்த ஃபால்ஸ் ப்ராபகண்டா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாதான் நம்ம லாங் டேர்ம்ல சஸ்டெயினா இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மங்கி கிரிப்டோ விட்டு வெளியில போயிடுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த 3 பொய்கள் அல்லது 3 ஃபால்ஸ் ப்ராபகண்டாவை இந்த பர்டிகுலர் எபிசோட்ல தெளிவாக ஆராய்ச்சி அதன் உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்குவோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. முதலாவது மித் மேக்கிங் மணி இன் கிரிப்டோ இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி. அதாவது கிரிப்டோட பணம் பண்ணுவது எளிதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மித், இப்படி ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா, இப்படி ஒரு பொய்யை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் நாட் தட் ஈஸி. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு கிரிப்டோ வாங்கியிருப்பாங்க, புதுசா வந்தவங்க. அவங்க நேரத்துக்கு அது 15,000மோ 20,000மோ 2 நாள்லயும் 3 நாள்லயும் ஆயிருக்கும். உடனே அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓ கிரிப்டோல இவ்வளவு வேகமா பணம் வருமானு சொல்லிட்டு முதல்ல அவங்க யார்கிட்ட போய் அதை சொல்லுவாங்கன்னா, அவங்க நெருங்கிய நண்பர்கள் பிளஸ் நெருங்கிய உறவினர்கள். இவங்களை எல்லாத்தையும் கிரிப்டோ பிளேயர், அவங்களே ஒரு நோபு தான், அவங்களே ஒரு பிகினர் தான். அவங்க என்ன பண்ணா, நான் 10,000 ரூபாய் போட்டேன், 20,000 ரூபாய் ஆச்சு, 15,000 ரூபாய் ஆச்சு, உள்ள கொண்டு வருவாங்க. திஸ் இஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா ஏதாவது ஒரு ட்ரேட் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா கிரிப்டோல ஈஸியா பணம் பண்ண முடியும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். இந்த ஃபால்ஸ் ப்ராபகண்டா எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோல பணம் பண்ணுவது அவ்வளவு எளிது இல்லைன்னு என்ன சொல்ல வரேன்னா, யூ காட் டு ஓவர் கம் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் உணர்ச்சிகளை நீங்க கட்டுப்படுத்தணும். குறிப்பாக கிரீட், பேராசை பிளஸ் பயம், ஃபியர் அல்லது பேனிக்கிங், இந்த 2 பேராசைகளை நீங்க எவ்வளவு கட்டுப்படுத்துறீங்களோ, கட்டுப்படுத்தி அந்த கட்டுக்கோப்பா நீங்க இருக்கீங்களோ, அப்பதான் அவங்களால கிரிப்டோல என்ன பண்ண முடியுமா, லாங் டேர்ம்ல ஜெயிக்க முடியும். ஷார்ட் டேர்ம்ல அது எதுவுமே நடக்காது. ரெண்டாவது யூ காட் டு பி மாஸ்டரிங் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இவைகள் எல்லாம் தெரிஞ்சு நீங்க இதுல எல்லாம் ஒரு மாஸ்டர் ஆன பிறகுதான் உங்களால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோல சம்பாதிப்பது ஈஸினே இருக்கும். ஆனா உள்ள வந்த உடனே ஆல் ஆஃப் அ சடன் யாராவது ஒருத்தர் உள்ள வரும்போதும் போட்ட காசு சடனா ஒரு 20%, 30%, 40%, 50%, 1x 2x ஆன பிறகு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோல மேக்கிங் மணி இன் கிரிப்டோ இஸ் வெரி ஈஸின்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. மேக்கிங் மணி இன் கிரிப்டோ இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். யாருக்கெல்லாம் அது ஈஸியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு, those who master the technical analysis, those who master the fundamental analysis, இது எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணி அவங்க அந்த பேஷண்ட், அந்த பொறுமையை காத்துறவங்களுக்கு மட்டும்தான் கிரிப்டோல பணம் பண்ணுவது ஈஸியை ஒழிய எல்லாருக்கும் அது ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்குமான விஷயம் கிடையாது. அது ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம். அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பெரிய லெவல்ல உங்களால சாதிச்சு பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் மித்த என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்கிங் மணி இன் கிரிப்டோ இஸ் ஈஸி அண்ட் சிம்பிள்ன்றது சத்தியமான பொய். செகண்ட் மித் அல்லது பொய்ன்றது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங் இன் கிரிப்டோ இஸ் கேரண்டீட். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நேரேஷன் நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற டீம் நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற ஃபவுண்டர் நாளைக்கு இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் நாளைக்கு இருக்காது. இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் அண்ட் எவால்விங். ஸோ யூ காட் டு மூவ் அலாங் வித் இட். நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா, ஒரு சில கிரிப்டோ கரன்சில நம்ம பணத்தை போட்டுட்டு, இது சொல்லியிருக்காங்க இவ்வளவு போகும் அவ்வளவு போகும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். கிரிப்டோன்றது இட்ஸ் எவர் சேஞ்சிங் இந்த சென்ஸ் நீங்க உள்ள வரக்கூடிய டைமிங், உள்ள வரக்கூடிய நேரம், உள்ள இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா போட்டுட்டு 40 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பாரு. அந்த 1 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா சம்பாதிச்சாரு. 1 லட்சத்தை 40 லட்சம் ஆக்கினாரு. என்னால ஆக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா, அந்த 1 லட்சம் எப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ணாருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம், அந்த ப்ராஜெக்ட் எந்த நேரத்துல போட்டாரு, எந்த ப்ராஜெக்ட்ல போட்டாருன்றது மிக மிக முக்கியமான ஒண்ணு. இது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கும், டீம் ஸ்ட்ராங்கா இருக்கும், எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்டேபிள் காயின் மாதிரி நின்றுட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதுனா A0வா இருக்கலாம், ஆர்பிட்ரமா இருக்கலாம், அதே மாதிரி குவாண்டா இருக்கலாம். ஸோ இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அதே மாதிரி EWT எனர்ஜி வெப் டோக்கன்ஸா இருக்கலாம். இதெல்லாம் மூவ் ஆகவே இல்லை. ஸோ இதுக்கு ரீசன்ஸே நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு சில புது காயின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காயின்ஸ் லைக் TAO ஆர் காயின்ஸ் லைக் ரோல்பெட் அல்லது காயின்ஸ் லைக் ரியோ, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30x 40x 100xன்னு ஈஸியாக கொடுத்துட்றாங்க ஒரு புல் சைக்கிள், இந்த புல் சைக்கிளை பொறுத்த அளவுக்கு. ஸோ இது கேரண்டீடா எதுவுமே சொல்ல முடியாது. ஆல்ட் காயினை பொறுத்த அளவுக்கு கேரண்டீடுன்னு சொல்றதா இருந்தா நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன மாதிரியான நேரேஷனுக்குள்ள போறோம், எந்த நேரத்துல அந்த நேரேஷனுக்குள்ள போறோம், எந்த நேரத்துல அதை பை பண்றோம், என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல பை பண்றோம், அதை பொறுத்து தான்
அது கேரண்டீடா 10x 20x 30x 40x 50xன்றது கிடைக்கும்ன்றது உறுதிப்படுத்த முடியுமே ஒழிய கிரிப்டோக்குள்ள வந்தாலே கேரண்டி 10x, கிரிப்டோக்குள்ள வந்தாலே கேரண்டி 20x, கிரிப்டோக்குள்ள வந்தாலே கேரண்டீடா 40x கிடைக்கும்ன்றது இட்ஸ் அ மித், இட்ஸ் அ ஃபால்ஸ் ப்ராபகேண்டா. மூன்றாவது முக்கியமான ஃபால்ஸ் ப்ராபகேண்டா அல்லது மித்துன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட் ரிச் குவிக்லி இன் கிரிப்டோ அப்படிம்பாங்க. அதாவது வந்து வேகமாக பணத்தை சம்பாதிக்க முடியும், வேகமாக பணக்காரராக முடியும், நான் ஒரு மில்லியனர் நீங்களும் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் சிம்பிள், இட் இஸ் நாட் அட் ஆல் சிம்பிள். எப்படி சொல்லுவாங்க, இது எப்படி உதாரணம் காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா $500 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு பர்டிகுலர் கிரிப்டோல, அதோட ப்ரூஃபோட காட்டுவாங்க. எனக்கு வந்து $1 லட்சம் அது மாறிடுச்சு, $2 லட்சம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எதை மறைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா $500 ஒரு பர்டிகுலர் வேலட்ல வச்சிருந்திருப்பாங்க ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல. அது மாதிரி ஒரு 100 ப்ராஜெக்ட்ல 500 போட்டிருப்பாங்க, அல்லது 50 ப்ராஜெக்ட்ல 500 போட்டிருப்பாங்க. 50 ப்ராஜெக்ட்ல போட்டிருக்கும் போது ஒரே ஒரு ப்ராஜெக்ட்ல $2 லட்சம் கிடைச்சிருக்கும். மொத்த 49 ப்ராஜெக்ட் $500 போட்டாங்க பாருங்க, அதெல்லாம் ஜீரோவா மாறி இருக்கும், அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி அந்த கெட் ரிச் குவிக்லி அந்த மைண்ட் செட்ல உள்ள வரவங்க வந்து பணக்காரர் ஆகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக வேகமாக பணத்தை இழந்து ஏழையாத்தான் மாறுவாங்க. ரீசன் என்னன்னா அந்த கிரீடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பேராசை அது அவங்கள பெருசா தொத்திக்கும். ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல விட்டால் அடுத்த ப்ராஜெக்ட்ல பிடிக்கணும், அடுத்த ப்ராஜெக்ட்ல பிடிக்கணும், அடுத்த ப்ராஜெக்ட்ல பிடிக்கணும், ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ரிவெஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ரிவெஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்க போடுற காசு ஃபுல்லா மைனஸ்ல தான் போக முடியும், பிளஸ்ல போகவே போகாது. திஸ் இஸ் யூ காட் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தீஸ் சார்ட் ஆஃப் திங்ஸ். இந்த 3 பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு மித்து தானே ஒழிய இது உண்மை கிடையாது. இதை வந்து நம்ம சாதகமா நம்ம உண்மையாக்கிக்கணும்னு பாத்தீங்கன்னா யூ காட் டு ஒர்க். ஏன்னா வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி டு ஏர்ன் இன் கிரிப்டோ. எல்லாரும் வந்து மேக்கிங் மணி இன் கிரிப்டோ இஸ் ஈஸின்னு சொல்றாங்க, தட் இஸ் நாட் தட் ஈஸி. கேரண்டீட் ரிட்டர்ன் சொல்றாங்க, இட்ஸ் நாட் தட் லைக் தட். இன்வெஸ்ட் பண்ற ப்ராஜெக்டை பொறுத்து இருக்கு, எப்ப இன்வெஸ்ட் பண்றீங்கன்ற நேரத்தை பொறுத்து இருக்கு, அப்பதான் கேரண்டீடா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது வந்து மில்லியனரா எல்லாம் வேகமா பணக்காரரா ஆகலாங்க, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. யூ காட் டு வெயிட். ஒரு புல் சைக்கிளை பத்தி உங்களுக்கு தெரியணும். ஏன்னா வந்து பிகினர்ஸா இருக்கவங்க இப்ப புதுசா உள்ள வந்தவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு புல் சைக்கிளை பார்த்து 2 புல் சைக்கிளை பார்த்தவங்க கூட அதே மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக வேகமா பணக்காரத்துக்கு பதிலாக ஏழையாத்தான் ஆவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் கிரிப்டோல ஜெயிக்க முடியுமே, எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. சோ இப்போ ஒருத்தர் ஜெயிக்கிறீங்கன்னு சொன்னா இன்னொருத்தர் தோத்தே ஆகணும். யார் அதாவது ஒருத்தர் லாபம் சம்பாதிச்சா இன்னொருத்தர் அதை வாங்குறாரு, அவருக்கு கண்டிப்பா நஷ்டத்துல போவார்னு அர்த்தம். சோ வந்து நீங்க அந்த நஷ்டத்துல போறீங்களா லாபத்துல போறீங்களான்ற நிர்ணயம் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சாமர்த்தியம். யூ காட் டு பி ஸ்மார்ட் எனஃப் டு ஓவர்கம் தட் பர்டிகுலர் லூசர். அந்த லூசரை ஓவர் கம் பண்ணி நீங்க ஸ்மார்ட்டா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்னா கிரிப்டோவை பொறுத்த அளவுக்கு சம்பாதிக்க முடிய மற்றவங்க சொல்றதை கேட்டு அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு நான் சொல்றேன்னா யாரும் கேட்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி இன்ஃப்ளூயன்சர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா 2-3 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் அதே தான் சொல்றேன். டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி இன்ஃப்ளூயன்சர்ஸ். Do your own research, do your own analysis. ஒவ்வொரு கிரிப்டோவை பத்தி நீங்க ஆராயுங்க, நீங்க உள்ள போய் பாருங்க, உங்களுக்கு திருப்தியா இருந்தா மட்டும் வாங்குங்க. பிளஸ் எந்த நேரத்துல வாங்குறீங்க, எந்த சமயத்துல வாங்குறீங்க, என்ன ரேட்ல வாங்குறீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி நேரேஷன் இருக்கும்போது வாங்குறீங்க, அடுத்து அந்த நேரேஷன் இருக்குமா இருக்காதா, இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்ச பிறகு வாங்குனீங்கன்னா நீங்களும் ஒரு கிரிப்டோல மிகப்பெரிய வின்னராக வளம் வருவீங்கன்றத எந்த ஐயப்பாடும் கிடையாது. இன்னும் ஒரு எபிசோட சூப்பர் டோக்கன் அல்லது கான்செப்டோட மீட் பண்றேன். Until then, bye from புகழ்.